வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு மணி நேரங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிமிடங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவனம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில ஒரு முறை ஏற்பட்ட அனுபவங்கள் மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்வது தான் உண்மையான ஒரு வளர்ச்சி. அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடிக்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகவே இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். கடந்த காலத்தில் சில மனிதர்களை அதிகமாக நம்பி ஏமாற்றம் அடைந்த ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். சில வாய்ப்புகளில் அவசரமாக முடிவு எடுத்து பின்னர் வருத்தப்பட்ட ஒரு நிலைமைகளும் உடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் இப்பொழுது நீங்கள் மாறிவிட்டீர்கள். முன்பு இருந்த நம்பிக்கை இருந்தாலும் அதனுடன் அனுபவம் கொடுத்த அறிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்து இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் யாருடைய வார்த்தைகளையும் உடனே நம்பாமல் அவர்களின் செயல்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாளுகளுக்கும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். தனுசு ராசியின் சிறப்பு என்ன தெரியுமா? தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள். நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் முன்னேறக்கூடிய ஒரு திறன் பெற்றவர்களாகவே நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதை உங்களால மறக்கவே முடியாது. சுதந்திரம் தேடியும் சிக்கிய உங்களுடைய வாழ்க்கை, கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு சிங்கத்தின் கதை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் ஒரு கூண்டுக்குள்ள அடைத்து போட்டு என்ன செய்வது ஏது செய்வது என்பது தெரியாமல் சுதந்திரம் என்பது கிடைக்காமல் சுற்றிய ஒரு மனிதராகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இறந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். தனுசு ராசிக்காரங்களின் மூச்சை காற்றை அவங்களின் சுதந்திரம்தான். யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. நம்முடைய முடிவுகளை நாம எடுக்க வேண்டும். வானத்தில் பறக்கக்கூடிய பறவையை போல வாழ வேண்டும் என்று தான் நீங்கள் எப்பொழுதுமே நினைத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் விதி உங்களை எப்படியெல்லாம் சோதித்தது என்று தெரியுமா? குடும்ப பொறுப்புகள் என்ற பெயரிலும் சூழ்நிலை என்ற பெயரிலும் நீங்கள் விரும்பாத ஒரு கூட்டுக்குள் உங்களை கொண்டு வந்து அதை அடைத்து போட்டிருக்கும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு மற்றவங்களின் சந்தோஷத்திற்காக நீங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்று நினைத்தாலும் அது உங்களை வெளிவர முடியாமல் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைத்த நமக்கு இப்படி ஒரு சிறைவாசம் கிடைத்துவிட்டதை என்று நீங்கள் உள்ளுக்குள்ள குமரி குமரி அழுது கூண்டுக்குள்ள சிக்கிய காட்டு சிங்கம் போல தவித்த நாட்கள் உடைய வாழ்வின் ஆகப்பெரிய ஒரு வேதனைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது தேடி கொடுத்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொது காரியங்களில் ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையவை மாற்றி கொடுக்க போகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறும். நல்ல விதமான காரியங்களும் நல்ல விதமான சில சுப நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடின உழைப்புக்கு பெரிய ஒரு பலன் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. தனுசு ராசிக்காரங்களை கடந்த காலங்களில் நீங்கள் உங்களின் இரத்தத்தை வியர்வையாக மாற்றிக்கொண்டு இரவு பகல் பார்க்காமல் உழைத்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய உழைப்பிற்கான பலனை யாரோ ஒருவர் ஒரு சுயநலவாதி தட்டி பறித்து சென்ற ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நம்மிடம் திறமை இருந்தும் என்ன பயன், அதிர்ஷ்டம் நம்மிடம் இல்லையே என்று நீங்கள் முடங்கி போன நாட்களுக்கு நாளை முதல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும்.
நீங்கள் போடக்கூடிய உழைப்பின் ஒவ்வொரு துளிக்கும் 100 மடங்கு பலனை தர காலத்தின் சக்கரங்கள் இப்பொழுது தயாராகிவிட்டது உங்களுடைய வாழ்க்கைக்குள். இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன வேலையாகவே இருந்தாலும் அதற்கு அசாத்தியமான அங்கீகாரங்களும் பிரம்மாண்டமான வெற்றிகளும் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய உழைப்பு வீண் போகவில்லை என்பதை இந்த உலகங்கள் உணரக்கூடிய ஒரு பொற்காலமாகவே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் மாற்றி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்களை அல்லது கூட்டாண்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் உருவாக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் புதிய மனிதர்களின் அறிமுகங்களும் புதிய ஒப்பந்தங்களும் தொழில் தொடர்பான புதிய இணைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் உங்களுடைய பயணத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இப்பொழுது அருகில் வந்துவிட்டது. உங்களுடைய திறமையை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைக்கும். அந்த வாய்ப்புகளையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் விதி உங்களை எப்படியெல்லாம் சோதித்தது என்று தெரியுமா? குடும்ப பொறுப்புகள் என்ற பெயரிலும் சூழ்நிலை என்ற பெயரிலும் நீங்கள் விரும்பாத ஒரு கூட்டுக்குள் உங்களை கொண்டு வந்து அதை அடைத்து போட்டிருக்கும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு மற்றவங்களின் சந்தோஷத்திற்காக நீங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்று நினைத்தாலும் அது உங்களை வெளிவர முடியாமல் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைத்த நமக்கு இப்படி ஒரு சிறைவாசம் கிடைத்துவிட்டதை என்று நீங்கள் உள்ளுக்குள்ள குமரி அழுது கூண்டுக்குள்ள சிக்கிய காட்டு சிங்கம் போல தவித்த நாட்கள் உடைய வாழ்வின் ஆகப்பெரிய ஒரு வேதனைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது தேடி கொடுத்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொது காரியங்களில் ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையவை மாற்றி கொடுக்க போகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறும். நல்ல விதமான காரியங்களும் நல்ல விதமான சில சுப நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடின உழைப்புக்கு பெரிய ஒரு பலன் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. தனுசு ராசிக்காரங்களை கடந்த காலங்களில் நீங்கள் உங்களின் இரத்தத்தை வியர்வையாக மாற்றிக்கொண்டு இரவு பகல் பார்க்காமல் உழைத்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய உழைப்பிற்கான பலனை யாரோ ஒருவர் ஒரு சுயநலவாதி தட்டி பறித்து சென்ற ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நம்மிடம் திறமை இருந்தும் என்ன பயன், அதிர்ஷ்டம் நம்மிடம் இல்லையே என்று நீங்கள் முடங்கி போன நாட்களுக்கு நாளை முதல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். நீங்கள் போடக்கூடிய உழைப்பின் ஒவ்வொரு துளிக்கும் 100 மடங்கு பலனை தர காலத்தின் சக்கரங்கள் இப்பொழுது தயாராகிவிட்டது உங்களுடைய வாழ்க்கைக்குள். இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன வேலையாகவே இருந்தாலும் அதற்கு அசாத்தியமான அங்கீகாரங்களும் பிரம்மாண்டமான வெற்றிகளும் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய உழைப்பு வீண் போகவில்லை என்பதை இந்த உலகங்கள் உணரக்கூடிய ஒரு பொற்காலமாகவே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் மாற்றி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்களை அல்லது கூட்டாண்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் உருவாக்கலாம்.